ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் எங்கள் ஓனரு, என்னோடய தம்பி, மறுபடியும் ஓனரோட பேரை எல்லோரும் சேர்ந்து எருவு லோடு போடலான்ட்டு போயிட்டுருக்கேன். ஓனர் எனக்கு வண்டி கொண்டு வந்து கொடுத்துட்டு அவர் வாட்டுக்கு வெளியே போடுறாரு. அதனால் நானும் என் தம்பியோட ஓட்ட போகிறேன். இன்னும் தண்ணி எல்லாம் நிற்கிது. இங்கே பைப் உடஞ்சி தண்ணி வந்துட்டுருக்கு. கீழே உழந்தோம்னா ஒன்றுமே இருக்காது. எருவுக்கூட்டுக்கு பக்கம் வந்துட்டோம். சரி, அப்படியே பார்த்துட்டு அப்படியே நீ லோடு போட வேண்டியது தான். தம்பி இந்த 20 முழுசு எல்லாத்தையும் வலிக்கணும். அதனால் ஒரு 2 லோடுக்கு மேலே தான் வருமாட்டா தெரியுது. வலித்து காடு ஓட்டி விட்டுருக்கு, அந்த காட்டில் கொண்டு போய் கட்டணும். ஆனால் ரூபாய் சொல்கிறாரு. வரலாவா 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 லெஃப்ட் மாத்து அப்படியே நேராவா வரட்டு வா போது போலா வாண்ணா ஏத்துண்ணா. தண்ணி வந்துட்டு இருக்குல்ல, அது தண்ணி வந்ததுக்கு நேரத்தில் அந்த கம்பெனி வாரத்தில் வந்தீங்கன்னா முன்னாடியே நிற்கிறேன். ஒரு லோடு போட்டாச்சு, லோடு வெளியே போயிட்டு இருக்குது. இதுதான் இன்னொரு 2 லோடு இருக்கு. போட்டுட்டு நம்ம காட்டுக்கு போய் பார்க்கலாம். நாங்கள் இந்த அளவு தான் போடுவோம். மாட்டு சாணியாக இருந்தாலும் சரி, எருவாக இருந்தாலும் சரி, ஆட்டாம்புழக்கா, கோழி எருவு எல்லாமே இதே அளவு தான் போட்டு நாங்கள் லோடு ஓட்டுவோம் எங்கள் ஏரியா சைடு. நம்ம ஏரியா பார்த்திங்கன்னா காரமடை பக்கத்தால் பெடதாபுரம். அந்த மலை தான் பெடதம்மன் கோயில் இருக்கிற மலை. கொஞ்சம் மழை பெஞ்சனால தடமெல்லாம் பார்த்திங்கன்னா மண் அரிச்சிருச்சு. கொஞ்சம் மேடும் பள்ளமாக தான் இருக்குது. அப்படியே தான் வந்துட்டுருக்கோம். பாருங்க, இந்த கம்பெனிக்கு பின்னாடி ஒரு தென்னை மர காடு இருக்குது. அந்த தென்னை மர காட்டுக்கு தான் கொண்டு போயிட்டுருக்குறோம். இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா லோத்தேடு போட்டு அழகாக பொறுமையாக வந்தோம்னா வண்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம கொண்டு போகிற லோடுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பிரேக்கெல்லாம் கழட்டி விட்டுக்கணும். அப்போ தான் ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் நம்ம வண்டியை திறப்ப முடியும். பாருங்க, இந்த தரத்தில் தான் போய் மறுபடியும் காட்டுக்குள்ளே போகணும். பின்னாடி அங்கே ஒரு லோடு மட்டும். அங்கே மற்ற 2 தான். அந்த காட்டில் ஒரு 2 கொட்டு, இந்த மூலையில் ஒன்று, மேவரத்து மூலையில் ஒன்று. ஆமாம். காடை வேற தண்ணி கட்டி வைக்குது, என்ன போகுதுன்னு தெரியல.
அதான் அந்த தென்னை மரத்துக்குள்ளே தான் நடுவால் ஒரே கூட்டாக கொட்ட சொல்லிட்டாங்க தென்னை மரத்துக்கு போடுறதுக்கு. அடுத்த 2 லோடு மல்லிகைப்பூ காட்டுக்கு போடலான் இருக்கிறாங்க. சரி, கொஞ்சம் காட்டுக்குள்ளே வேறு தோட்டத்துக்காரர் அதுக்குள்ளே தண்ணி கட்டிட்டாரு. வாய்க்காலாக தண்ணி நிற்கிது. லோடோடு நீ எப்படி போக போகுதுன்னு தெரியல. பொறுமையா கிழக்கால திருப்பு. ஈரம் காடு மழை தண்ணி கட்டிட்டாரு தோட்டத்துக்காரர் தெரியாம. எல்லாம் சேரு கிளம்பி போட்டு போது தூக்கி விடுண்ணா, தூக்கி விடு. தம்பி வேற இன்ஸ்டாகிராமுக்கு வீடியோ எடுக்கிறேன்னு ரவுண்டோட சுற்றி எடுத்துட்டு இருக்கிறான். எருவும் நல்லா ஆறி போச்சு, நல்லா பொறுன்னு இருக்கு. அப்போவே தென்னை மரத்துக்கு வைக்கலாம், வேர்ப்புழுவெல்லாம் வராத அளவுக்கு காட்டுக்காரர் பக்குவமாக வச்சுருந்துருக்கிறார் எருவை. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் பார்த்து போலாம். போய் வா அப்படி. இவன் தொல்லை மட்டும் எங்களால தாங்க முடிய மாட்டேங்குது. என்ன பாருங்க, வண்டி எடுத்துட்டு போய் எருவு கொட்டிட்டு வந்துட்டுருக்குறோம். வண்டி வந்துட்டுருக்கு, போய் 2வது லோல் போட்டு வரோன்னு. சின்ன கேப்பில் தான் வண்டி பூந்து வருது. பார்த்தீங்கன்னா டெய்லர் வீல் எங்கே போகுதுன்னு.